புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். நாகையில் பெய்த கனமழை காரணமாக பால்பண்ணைச்சேரி புளியந்தோப்பு தெருவில் உள்ள பல வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் லெனின் வழங்கிட கேட்கலாம். லெனின், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த 3 தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகை, கீழூர், வேளாங்கண்ணி, திருமருகல், திருக்குவளை, தேவூர், சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. அதிகபட்சமாக நேற்று வேளாங்கண்ணியில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் அருகே 12வது வார்டு பால்பண்ணைச்சேரி புளியந்தோப்பு பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த 3 தினங்களாக பெய்த மழைநீர் முழுவதுமாக அந்த குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. இன்று காலை முதல் நாகை மாவட்டத்தில் மழை விட்டிருந்தாலும் 3 நாட்களாக பெய்த மழைநீர் அந்த பகுதியில் தண்ணீர் வடியாமல் உள்ளது. மழைநீர் வீடுகளை சுற்றியும் தேங்கியுள்ளதால் வீடுகளில் ஈரப்பதம் ஏறி வீட்டின் சுவர்கள் இடிந்து விழுந்து வருகிறது. மங்களம் வசந்தி என்பவரின் வீடு முற்றிலுமாக இடிந்து விழுந்துள்ளது. இதனால் இப்பகுதி மக்கள் வீட்டுக்குள் குடியிருக்க முடியாத ஒரு சூழலை இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் தண்ணீர் வடியாமல் உள்ள காரணத்தினால் அந்த பகுதியில் சேரும் சகதியமாக காட்சியளிக்கிறது. இதனால் பாம்பு, தேன் உள்ளிட்ட பூச்சிகள் உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வீட்டுக்குள் போகும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் முழுமையாக தண்ணீர் வடியாத காரணத்தால் அப்பகுதி மக்கள் அன்றாட தேவைகளுக்காக வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. புளியந்தோப்பு பகுதியில் தண்ணீர் வடிவதற்கான போதிய வடிகால் வசதி இல்லாததால் ஒவ்வொரு மழைக்கும் தண்ணீர் தேங்குவதாக கூறும் அப்பகுதி மக்கள் இதுவரை இப்பகுதி நகராட்சி நிர்வாகம் சார்பில் தண்ணீரை வடிவமைப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. உடனடியாக நகராட்சி நிர்வாகம் இப்பகுதிகளை வந்து பார்வையிட்டு தேங்கியுள்ள தண்ணீரை மோட்டார் பம்ப் வைத்து நீரை வெளியேற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.